Hi friends, welcome to Kanikayil channel. இன்னைக்கு நம்ம சேனல்ல மேங்கா சாதம் எப்படி செய்து பார்க்கலாம். அதுக்கு வந்து ஏற்கனவே நான் ஒரு மேங்கா தோல் எல்லாம் சீவிட்டு கேரட் நார்மலா கேரட் துருவோம்ல அதுல துருவி வச்சிருக்கேன். கடலைப்பருப்பு கொஞ்சம், உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் ஒரு 3 காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சிருக்கேன். இந்த பக்கம் வாணல்ல எண்ணெய் ஊத்தி எண்ணெய் நல்லா காஞ்சிட்டு இருக்கு. கடுகு ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு. கடுகு பொரிஞ்ச உடனே நம்ம எடுத்து வச்சிருக்க கடலைப்பருப்பு, உளுத்தம் பருப்பு, காஞ்ச மிளகாய் 3மே ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்சம் கலர் மாறுற வரைக்கும் வதக்கிக்கலாம். இப்போ பாருங்க, இந்த மாதிரி கொஞ்சம் கலர் மாறின உடனே நம்ம மாங்காய் சேர்த்துக்கணும். இன்னும் கொஞ்சம் கலர் மாறினோம் விட்டா தீஞ்சிடும். இப்போ கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கிறேன். கருவேப்பிலை ஆட் பண்ணி மஞ்சத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கலாம். இந்த எண்ணெயில அந்த மஞ்சத்தூள் கரையணும். இந்த மஞ்சத்தூள் கரைஞ்ச உடனே நம்ம துருவி வச்சிருக்க மாங்காய் ஆட் பண்ணிக்கலாம். மாங்காய் ஆட் பண்ணி அதான் கூடவே நம்ம சாதத்துக்கு தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கம்மியாக ஆட் பண்ணிக்கலாம், பத்தலைன்னா அப்புறம் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இந்த எண்ணெயிலே நல்லா கலரி விடணும். பாருங்க, நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. இதில் கொஞ்சம் கால்வாசி வெந்துடும். இருந்தாலும் நான் ஒரு 1/4 டம்ளர் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா மாங்காய் வந்து வேகணும், பச்சை மாங்காய், அதனால தண்ணி ஆட் பண்ணி நல்லா பாருங்க. தண்ணி கொஞ்சோண்டு தான், தண்ணி இல்லாமல் இருக்கக்கூடாது, தண்ணி இருக்கிற மாதிரியும் தெரியக்கூடாது, லைட்டாக ஆட் பண்ணணும். தண்ணி நல்லா ட்ரை ஆனோடனே அப்புறம் நம்ம ஆஃப் பண்ணலாம். அப்படியே ஒரு மூடி போட்டு இந்த தண்ணி ட்ரை ஆகட்டும்னு வச்சிடலாம். பாருங்க, தண்ணி நல்லா வச்சிச்சு, சைடில் எண்ணெய் பிறந்து வந்துடுச்சு. ஸ்டேஜில் நல்லா நம்ம கலரி விட்டு ஆஃப் பண்ணிடலாம். இது வந்து சூடாக சாதம் போட்டு கலரக்கூடாது ஃப்ரெண்ட்ஸ். இதுவும் ஆறணும், சாதமும் ஆற வச்சிடணும். ரெண்டும் ஆறின பிறகு கலர்னா தான் நம்மளுக்கு நல்லாயிருக்கும், இல்லைன்னா டேஸ்ட்டு வராது. இது நல்லா ஆறட்டும். இப்போ இது ஆறிச்சு ஃப்ரெண்ட்ஸ். சாதமும் நான் வெடித்து ஆற வச்சுட்டேன், நல்லா ஆறிச்சு. இதை கூட கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு முதல்ல பாதி சாதம் ஆட் பண்ணிக்கின்னு அதுக்கப்புறம் அடியில் இருக்குது கொஞ்சம் சூடாக இருக்கும். பாருங்கள், இது ஆறி வருது. அது கலர் வரைக்கும் இதுவும் ஆறிடும். ஃபஸ்ட்டு இது கலரிக்கலாம். இப்போ கலரை சொல்ல உப்பு செக் பண்ணி பத்தலைன்னா ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலி நம்மளுடைய மாங்காய் சாதம் ரெடி ஆகிடுச்சு. இடையில வந்து நான் உப்பு செக் பண்ணி உப்பு ஆட் பண்ணிக்கினேன். இடையில உப்பு செக் பண்ணி பத்தலைன்னா சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இது ஈஸி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.